அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் முளைத்த பதாகையால் சர்ச்சை, வெடித்த மக்கள் போராட்டம். நாடாளுமன்றில் வெடித்த சர்ச்சை, துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் பெண்கள். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எதிர்பார்க்கும் எதிர்க்கட்சித் தலைவர். நாட்டில் உள்ள பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். தூய்மையான இலங்கை தொடர்பில் இருநாள் விவாதம். 24 மணி நேரத்துக்குள் இலங்கை ரூபா கண்ட சரிவு நிலை. அரசாங்க ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு. பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட 90க்கும் மேற்பட்டோர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வட்டவன் பிரதேசத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டமானது இன்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. வெறுகல் வட்டவான் பகுதியில் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் 1 கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பெயர் பதாகை ஒன்று நடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொல்லியல் எனும் பெயரில் நில அபகரிப்பு இடம்பெறக்கூடாது என்பதை உறுதி செய்யுமாறு கோரியும் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொல்லியல் என பதாகை போடப்பட்ட வட்டவன் பகுதியில் இருந்து வெறுகல் பிரதேச செயலகம் வரை நடைபவனியாக சென்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த சில வாரங்களாக நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் சில பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் தொடர்பில் செய்திகள் வெளியாகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மூத்த அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் பெண் ஊழியர்களை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்றனர். எனக்கு கிடைத்த தகவலின்படி சில சந்தேக நபர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு கட்டாய ஓய்வு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் தகவல் அமைப்புகள் மற்றும் மேலாண்மை துறையின் மூத்த அதிகாரிகள் அங்குள்ள பெண் ஊழியர்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். இந்த நாடாளுமன்றத்தில் பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானால் அது நம் அனைவரையும் பாதிக்கும். இந்த விவகாரத்தை உடனடியாக விசாரிக்கவும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதனால் பல பிரச்சினைகள் உருவாக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று முற்பகல் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்திருந்தார். நாட்டில் காணப்பட்ட குழப்ப நிலைமையை அடுத்து 1979ஆம் ஆண்டு தற்காலிக சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. எனினும் நாட்டில் சுமார் 30 ஆண்டுகளாக நிலவிய யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்தும் குறித்த சட்டம் அமலில் உள்ளது. அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும் எதிராக குறித்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் அனைவரும் அறிந்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியிலும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அவ்வாறாயின் குறித்த சட்டத்தை நீக்குதல், புதிய சட்டத்தை கொண்டு வருதல் அல்லது திருத்தத்தை மேற்கொள்ளுதல் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் உடனடியாக மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியிருந்தார். இதன்படி இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு நாட்டில் யுத்தம் நிலவிய காலப்பகுதியிலும் அதற்கு பின்னரும் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தரப்பினரின் எண்ணிக்கை தொடர்பில் அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார்.
அத்துடன் அவர்களின் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டோரின் எண்ணிக்கை, புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உள்ளிட்ட விடயங்களுக்கும் பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு அமைய குறித்த பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ள விடயங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வினவியிருந்தார். நாட்டில் உள்ள குழந்தைகள் தொடர்பில் பெற்றோருக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளினால் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையிலே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஆஸ்துமா மற்றும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் பெற்றோர் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரவின் தூய்மையான இலங்கை வேலை திட்டம் தொடர்பில் 2 நாட்கள் நாடாளுமன்ற விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 21 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மேற்படி விவாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த விவாதம் நடத்தப்பட உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் இன்று சடதியான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி நேற்றைய தினம் 291.32 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலரின் கொள்வனவு பெறுமதியானது இன்றைய தினம் 286.46 ரூபாவாக குறைந்துள்ளது. இது சடதியான வீழ்ச்சியாக பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் 299.92 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதியானது இன்றைய தினம் 300.52 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மேலும் ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 362.95 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 376.90 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 300.33 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 312.86 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 202.2 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 210.80 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 179.81 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 189.26 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு நிர்வாக உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு சேவைகளில் நிலவி வரும் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கான ஆரம்ப ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள், கடந்த அரசாங்கங்களின் சில தீர்மானங்கள் போன்ற காரணிகளினால் அரசு சேவையில் ஒவ்வொரு தரத்திற்கும் இடையில் கடுமையான சம்பள முரண்பாட்டு நிலைமை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். 1992 ஆண்டு முதலே சில சேவைகளில் சம்பள முரண்பாடு நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசு ஊழியர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் சம்பள முரண்பாடு களைவது சவால் மிக்கது என அமைச்சர் அபேரத்ன தெரிவித்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதித்து கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடும் என காவல்துறையினர் கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இன்று பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை ஜனாதிபதி செயலகம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்குள் பிரவேசிப்பதற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்களுக்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் மதுஷான் சந்திரஜித் உட்பட 5 பேருக்கு எதிராக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கான தகவல்கள் தெரிவிக்கின்றன.
குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட 97 பேர் காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றிவளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RM ரட்நாயக்கவின் பணிப்புரையின் பேரில் காத்தான்குடி குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் போதை ஒழிப்பு பிரிவினர் குறித்த தேடுதல் நடவடிக்கைகளை காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பிரதேசங்களில் மேற்கொண்டிருந்தனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.